வச்சிருக்கு, அதையும் திங்க மாட்டேங்குது. இப்படியே நின்னுகிட்டு இருக்கே கருப்பாயி. என்ன என்ன ராணியக்கா, ஆட்டுக்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? அட ஆமாண்டி, என் பொழப்பு இப்படியே சிரிப்பா சிரிக்குது போ. எங்க வீட்டுக்காரர் போன வாரம் சந்தைக்கு போனாருல, இந்த ஆடு மலிவா வித்துக்கிட்டு இருந்தாங்கலாம், அதான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஆடு என்னமோ வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வெளியிலயும் போக மாட்டேங்குது, உள்ளுக்கையும் வர மாட்டேங்குது, இப்படியே நிக்குதுடி. அடம் பிடிச்ச மேனிக்கு தண்ணியவும் குடிக்க மாட்டேங்குது, வெந்நியவும் குடிக்க மாட்டேங்குது, இலகளையும் திங்க மாட்டேங்குதுடி. ஏக்கா, இந்த ஆடு நம்ம ஊருக்கு புதுசு இல்லக்கா, அதான் வெளியில போக பயப்படுது போல இருக்கு. நம்ம ஊரை தெரிஞ்சு பழகிக்கிற 1 வாரம் 2 வாரம் ஆகுக்கா. அது வரைக்கும் நட்டையே நிக்கட்டும், நீ பாட்டுக்கு விரட்டி விட்டு போறாத, யாராச்சும் புடிச்சிட்டு இடிச்சிட்டு போயிட போறாங்க. அட போடி, நானே விரட்டி விடலாம்னு வந்தா என்னையவே குத்த வருது, வேற யாராவது தொட்டுவாளாக்க. அதெல்லாம் தொட முடியாதுடி, குத்திரும் போல இருக்கு. சரி ராணியக்கா, இந்த ஆட்டோடைய மல்லு கட்டிக்கிட்டு இருக்கியே, சோறாக்குனியா குழம்பு வச்சியா? என்னத்த போ, காலையில பிள்ளைகளுக்கு சோறாக்கும் போது எங்க வீட்டுக்காரருக்கும் கொஞ்சோன்னு செஞ்சு கொடுத்து விட்டேன்டி. இனிமே எங்களுக்கு தேன் பார்க்கணும். எங்க இந்த ஆட்டை மேய்க்கிறதே பொழுது போகுதே, இன்னும் குழம்புலாம் வைக்கலடி, இனிமேதே வைக்கணும். அடுப்படிக்கல போய் பார்த்தேன், காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. 4-5 கருவாடுதேன் கிடந்துச்சு. அந்த வெயில்ல காய வச்சிருக்கேன் பாரு, இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலாம்தே இருக்கேன். வெறும் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது? ஒரு காய் போட்டா தானே நல்ல மணமா இருக்கும். ஏக்கா, என்னக்கா சொல்ற? நீ கருவாட்டு குழம்பு இன்னும் வைக்கவே இல்லையா? ஆனா எங்க வீடு வரைக்கும் கருவாடு வாசனை வந்துச்சுக்கா, அதான பாஞ்சு ஓடியாரேன். அட இல்ல சின்ன பொண்ணு, கருவாடு எடுத்து வெயில்லதான் காய வச்சிருக்கேன், இனிமேதான் குழம்பு வைக்கணும். எங்க காய் இல்லாம வைக்க முடியாது போல இருக்கே. ஏக்கா, என்னக்கா காய் காய் காயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன காய் தான் வேணும் சொல்லு. ஏண்டி, வேற எந்த காயும் வேணாண்டி, கருவாட்டு குழம்புக்கு 2 முருங்கைக்காய் போட்டாலே ஊரையே வாசனை தூக்குமே. அக்கா, இப்ப என்னக்கா உனக்கு முருங்கைக்காய் தானே தேவைப்படுது? 2 என்னக்கா 2 4 பறிச்சு தரேன். ஆனா கருவாட்டு குழம்பு வச்சா எனக்கு கொஞ்சம் தருவியா? அதான பாத்தேன், சோழியம் குடும்பி சும்மா ஆடாதே. சரிடி, 4 காயை பறிச்சு தா. அக்கா, என்னக்கா நீ எனக்கு இந்த கருவாட்டு குழம்பு வைக்க தெரியாமையா? என்னதான் என் கையில கருவாட்டு குழம்பு வச்சாலும் மனமாவும் இல்ல ருசியாவும் இல்லக்கா. அது என்னமோ உன் கையில செஞ்ச கருவாட்டு குழம்பு தான்க்கா எனக்கு ரொம்ப பிடிக்குது. சரிடி சரிடி, சீக்கிரமா போய் உங்க வீட்ல 4 முருங்கைக்காயை பறிச்சிட்டு வா, குழம்பு வச்சு தாரேன். என்னது, எங்க வீட்ல முருங்கைக்காயா? அட போக்கா, எங்க வீட்ல எல்லாம் எங்க இருக்கு? பின்ன இப்ப தண்ணி சொன்னா 4 முருங்கைக்காய் பறிச்சு தாரேன்னு. அக்கா, பக்கத்து வீட்டு அகிலாண்ட வீட்லதான்க்கா முருங்கைக்காய் கொல கொலையா தொங்குது, அதுலதான் 4 பறிச்சு தாரேன்னு சொன்னேன். வா. ஏட்டி, அகிலாண்ட அவங்க வீட்லயா? அடியே வேணாண்டி, நம்ம தான் பறிச்சோம்னு தெரிஞ்சுச்சோ ஒழுசு ஆட்டமா ஆடிடுவாளே மனுஷி. அக்கா, அகிலாண்டம் இந்த ஊர்லயே இல்லக்கா, ஊருக்கு போய் 4 நாள் ஆச்சு, இன்னும் வரல. வாக்கா தைரியமா. ஓ அப்படியாடி? அக்கா, நின்று பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரமா வா, 4 காயை நான் பறிச்சு தாரேன், சீக்கிரமா வா. சரிடி சரிடி. அக்கா, பாத்தியா எம்புட்டு முருங்கைக்காயின்னு? உனக்கு தேவையானது பூரா பறிச்சுக்கா. அடியே, என்னடி உன் வீட்டு மரத்துல இருந்து முருங்கைக்காயை பறிக்கிற மாதிரி பறிச்சுக்கன்னு சொல்றவ? அந்த அகிலாண்டம் சரியான ஆளடி, முருங்கைக்காயெல்லாம் எண்ணி வச்சுக்கிட்டேன் ஊருக்கே போயிருக்கும். ஏக்கா, அந்த அகிலாண்டம் எண்ணி வைக்குதோ இல்ல பின்னி வைக்குதோ, நம்மளுக்கு என்னக்கா? நம்மளுக்கு தேவையான முருங்கைக்காயை பறிச்சுட்டு போவோம், வந்து பார்த்தா ஆடு ஈடு மேய்ந்துருச்சுன்னு ஏதாச்சும் கதையை சொல்லி விடுவோம்க்கா. இந்த அகிலாண்ட ஊருக்கு போனதுல இருந்து நான் எங்க வீட்டுல குழம்பு இந்த முருங்கைக்காயை வச்சு தானக்கா வைக்கிறேன். ஒரு நாள் சாம்பார் வச்சேன், ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சேன், ஒரு நாள் ரசம் வச்சேன். ஆமாக்கா, நல்ல டேஸ்டா இருந்துச்சு. எக்கா, பறிக்கா முருங்கைக்காயா, யாராச்சும் வந்து பாத்துட்டு நம்மள போட்டுக்கிட்டு குடுத்துற போறாளுங்க. மரம் பூரா முருங்கைக்காயதான் காய்ச்சி தொங்குது. நானும் இந்த அகிலாண்டக்காவும் சேர்ந்ததே முருங்கை மரத்தை நட்டு வச்சோம். இவங்க வீட்டுல என்னன்னா இப்படி கொல கொலையா காய்ச்சி தொங்குது. எங்க வீட்டுல இருந்தே இருக்க முருங்கை மரம் இலையும் காணா, முருங்கைக்காயவும் காணா. எக்கா, அது என்னமோ தெரியலக்கா, ஒவ்வொரு மண்ணோட வாகா இருக்குங்கக்கா. இது என்னமோ முருங்கைக்காயை பறிக்க கூட்டிட்டு வந்தா, இது என்னமோ முருங்கை மரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏக்கா, பறிக்கா. ஐயோ, எட்ட மாட்டேங்குதே. அடியே சின்ன பொண்ணு, என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிறவ? எனக்கு எட்ட மாட்டேங்குதுடி, 2 காய் பறிச்சு குடுடி.
எக்கா உனக்கு முருங்கைக்காய் இருக்கிற மரத்தை தாங்க காட்டி விட முடியும். முருங்கைக்காய் பறிச்சு உன் கையிலயா கொடுக்க முடியும்? என்னக்கா நீ இதுக்கு தான் சொல்றது ஆளு வளரணும்னு சொல்றது. சரிடி சரிடி, 2 காய் பறிட்டி. அடியே சின்ன பொண்ணு, அந்த காய் வேணாம்டி, நல்ல சதக்காயா பார்த்து பறி. முத்துற காய்ல வேணாம்டி. இது வேறயா இருக்கா? அப்படியே பறிச்சிரடி, அப்படியே பறிடி. இந்த ராணியக்கா புடிக்கா. ஏய் சின்ன பொண்ணு, ராணியக்கா இங்க என்ன செய்றீங்க? முருங்கை மரத்துல பேய் ஒண்ணு ஆடுதுன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எதுக்கு வந்தீங்க? அது நானும் பேய் இருக்குன்னே சொன்னாங்க, அதையும் பார்க்கத்தே வந்தேன். எக்கா என்னக்கா காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்க? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்க்கா. அடியே சின்ன பொண்ணு, நீ என்ன முருங்கைக்காய் பறிக்கத்தானே வந்த? நானும் எங்க வீட்டு குழம்புக்கு 2 முருங்கைக்காய் பறிச்சிட்டு போலாந்தே வந்தேன். ஏன் வசந்தியக்கா, கடைகள்ல எல்லாம் முருங்கைக்காயே இல்ல, இந்த அகிலண்ட வீட்டுலதான் முருங்கைக்காய் இருக்கு, அதான் பறிக்க வந்தியா? அட போடி, என்னதான் கடைகள்ல வச்சு வியாபாரம் பண்றாங்களே முருங்கைக்காய், அது என்ன ருசியாவா இருக்கு? நல்லாவே இல்லடி. இந்த அகிலாண்டக்கா வீட்டுல இருக்கிற முருங்கைக்காய் தாண்டி அம்புட்டு ருசியா இருக்கு. குழம்பு தேன் மாதிரி இருக்குதுடி. நேத்து ஒரு 2 காய் பறிச்சிட்டு போனேன், அதான் இன்னைக்கு 2 காய் பறிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். இப்ப என்னன்னா நீங்க 2 பேரும் இங்க நிக்கிறீங்க, நீங்களும் முருங்கைக்காவே பறிக்க வந்திருக்கீங்களாக்க? வசந்தி, நான் வரல வசந்தி, இந்த சின்ன பொண்ணு தான் நான் பறிச்சு தெரிஞ்சுட்டு கூட்டிட்டு வந்தா. ராணியக்கா ஏன் பயப்படுற? வசந்தி அக்காவும் முருங்கைக்காயை திருடுறதுக்கு தான் வந்திருக்கு, பயப்படாதக்கா. சின்ன பொண்ணு, அப்படியே எனக்கு 4-5 காய் பறிச்சு தாடி. சே செத்த உயரமா இருந்தா இதே பிரச்சனை தான். எனக்கு பறிச்சுதான் உனக்கு பறிச்சுதான்னு மல்லு கட்டிக்கிட்டு கிடப்பாங்க. இருக்கா? சின்ன பொண்ணு, எனக்கு போதும்டி. அடியே எனக்கும் போதும்டி. சரி சீக்கிரமா வாடி, யாராவது பாத்திர போறாங்க. எக்கா இருக்கா, செத்த நேரம் உங்களுக்கு எல்லாம் பறிச்சு கொடுத்தேன்ல, நான் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன்க்கா. அடியே நீ நன்னடி சொன்ன, எங்க வீட்ல குழம்பு வைக்கல, நீங்க கொஞ்சம் குழம்பு வச்சா தாங்கன்னு சொன்ன. இப்ப என்னமோ முருங்கைக்காய் பறிக்கிறேன்னு சொல்லி கிடக்குற. அக்கா முருங்கைக்காவை பறிக்கத்தான் செய்ய போறேன், ஆனா எங்க வீட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இல்ல, எல்லாத்தையும் பறிச்சு கடத்தரவுல வியாபாரம் பண்றதுக்கு. அடியே என்னடி சொல்ற? ஆமா, உங்கள மாதிரி ஆட்கள் குழம்பு வைக்கிறேன் அவியல் வைக்கிறேன்னு 2 காயா பறிச்சுட்டு போயிருங்க. நான் மட்டும்தான் முருங்கைக்காய் பறிக்காம கிடைக்கேன், நான் எதுக்கு விடுவானே? என் பங்குக்கு நானும் ஒரு 10-15 முருங்கைக்காயை பறிச்சு நானும் லாபம் பார்க்க வேணாமா? உங்களுக்கு மட்டும் பறிச்சு கொடுத்தா போதுமா? அடியே சின்ன பொண்ணு, வேணாமுடி. அந்த அகிலாண்டத்துக்கு மட்டும் தெரிஞ்சுச்சோ ஒழுசு, ஓ முடிய புடிச்சு ஆஞ்சி எடுத்து போடுவா. ஆமாண்டி சின்ன பொண்ணு, எங்களுக்கு பறிச்சு கொடுத்த முருங்கைக்காயில கூட நான் 2 தாரேண்டி, வாடி போவோம். ஏக்கா சும்மா பயந்துகிட்டே கிடக்காதக்கா, எதுலயும் துணிவு வேணும்க்கா. அடியே சின்ன பொண்ணு, அகிலாண்டத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும்டி, வேணாமுடி வந்துரு. ஏக்கா உனக்கு தான் முருங்கைக்காய் பறிச்சு கொடுத்துட்டேன்ல, வீட்டுல போய் கருவாட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா. நான் இங்க இருக்கிற முருங்கைக்காயெல்லாம் பறிச்சு வியாபாரம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட குழம்பு வாங்கிக்கிறேன். அடியே சின்ன பொண்ணு, அகிலாண்டத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வா இஷ்டம்டி. அடியே வசந்தி, வா நம்ம போவோம். சரிக்கா. அடியே சின்ன பொண்ணு, முருங்கைக்காய் பறிக்கிறதான் பறிக்கிற, எனக்கு ஒரு கூட 2-4 காய் பறிச்சிட்டு வாடி. நாங்க கஷ்டப்பட்டு பறிப்போமா, இவங்க நோகாம வாங்கி குழம்பு வச்சு குடிப்பாங்களாம். போக்காங்கிட்டு உனக்கு தேவைன்னா நீ நின்று பறி, ஓடுற. அடியே வசந்தி, வாடி. இந்த வரேன்க்கா. இந்த முருங்கை மரத்துல ஏறி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பறிச்சுட்டு இறங்கணும். முருங்கை கீரை, முருங்கை பூவு, முருங்கை காய், முருங்கை பட்டை, முருங்கை பிசுனு எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வீரா பிரிச்சு வியாபாரத்தை பாத்திர வேண்டியதேன். எப்பாடா ஒரு வழியா 1 லட்சத்துல பார்த்து நல்லா உக்காந்தாச்சு, இனிமே நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதே. குட்டி சத்தா கீழே இருக்கு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சரோஜாக்கா நீங்க தானா? நீங்களும் மத்தியான வேலையில இப்படி வரவும் நான் குட்டி சாத்தானே நினைச்சு விட்டேன். ஏன் சரோஜாக்கா இப்படி மத்தியான நேரத்துல இப்படி உலாவுறீங்க? உங்களை பார்த்த பயமா இருக்குல்ல? அது சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தியா? நீ அப்படிலாம் வரக்கூடிய ஆளு கிடையாது. அடியே சின்ன பொண்ணு, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி. அதான பார்த்தேன், நான் பார்த்து வச்சிட்டு முருங்கைக்காய் அடுத்த நாள் வந்து பார்த்தா இருக்காது. நீ தான் திருடி எடுக்கறியா? சரோஜாக்கா அதெல்லாம் அப்புறமாட்டி பேசிக்கலாம்க்கா, ஃபர்ஸ்ட் என்னை இறக்கி விடுக்கா, பயமா இருக்கு. அடியே சொல்லுடி, நீ தான முருங்கைக்காய் திருடுனது?
எக்கா ஃபர்ஸ்ட் என்னை இறக்கி விடுக்கா, தலையெல்லாம் சுத்துது. அடியே நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லுடி. ஏய் டோப்பாமண்ட, நான் அப்பதுல இருந்து என்னை இறக்கி விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இப்ப ஒழுங்கா மரியாதையா என்னை இறக்கி விடுறியா இல்லையா? யார பாத்துடி டோப்பாமண்டன் சொல்லிக்கிட்டு கிடக்க? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருடி. இப்ப எனக்கு காலம் வந்திருக்கு. நீ அகிலாண்ட வார வரைக்கும் நீ இப்படியே மரத்தடியில தொங்கு. சரோஜாக்கா என்னை இறக்கி விடுக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னது சரோஜாக்காவா? இப்பத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டோப்பாமண்டன் கூப்பிட்டு எனக்கு காது கேட்கலடி. நான் போயிட்டு வரேன். சரோஜாக்கா காப்பாத்துக்க சரோஜாக்கா. யாருகிட்ட? சரோஜாவா கொக்கா? வேப்பமரத்து உச்சியில பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. நம்மள கொழுந்திலேயே தான் கிள்ளி வைப்பாங்க. என்ன பண்ணே? போயிட்டு வரேன். நல்ல தொங்கி ஊஞ்சலாடு. ஒழுங்கா ராணியை காப்பாதையே வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, போயிருந்திருக்கலாம். முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு இப்படி தொங்கிக்கிட்டு கிடக்கனே, காப்பாத்துங்க. I'm gonna